இன்றைய ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களது ரிலேட்டிவ் யாராக இருந்து அது சிங்கிள் பேரண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸாக பண்ணி கொடுப்போம். நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்குது. நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றிங்க. அடுத்து சுந்தரமையா வாங்கல. தீபம் அறக்கட்டளையோட 25 வருடமாக நண்பராகவும் தோழமையோடையும் இருக்கக்கூடிய சுந்தரமையாவை வருக என வரவேற்று ஒரு 5 நிமிடம் பேச அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குறிப்பா இந்த அருமையான ஒரு நாளில் இளைஞர்களுடைய அறிவாற்றலை வளர்க்கவும் ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதலை அவர்களுக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான வகையில் அந்த இளைஞருடைய வருங்கால வளர்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தீபத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அருமையான கூடுகைக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தீபத்தினுடைய நிறுவனர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சேவைக்கு முன்னாடி நம்மெல்லாம் சும்மா ஒரு துரும்பு தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாளர், தன்னை மறந்து இறைவனால் குறிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை நெறிமுறையை அறிந்து அதன்படி இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து மிகவும் இதுவரை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற ஐயா பாலகிருஷ்ண ஐயா அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா பாரதி அவர்களே, சங்கரையா அவர்களே, இங்கும் வருகை தந்திருக்கின்ற மற்ற எல்லா சான்றோர் பெருமக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தமிழகம் முழுவதும் எங்கே பசி இருக்கிறதோ அந்த பசி பிணியை மட்டும் போக்குவது மட்டும், கல்வி, சுகாதாரம், எங்கெங்கெல்லாம் துன்பம் துயரங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய இந்த தீபத்தின் சார்பாக இந்த அறப்பணியின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு, அதாவது அவர்கள் இருளான அந்த வாழ்விலிருந்து ஒளியேற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த தீபம் பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே இறைவன் முழுமையாக இங்கே குடியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். குறிப்பாக ஐயா பாலகிருஷ்ண அவர்கள எனக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் நல்ல பழக்கம். பல நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஊனமுற்றோர் நிகழ்ச்சி எத்தனையோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ கல்வி, அதாவது அந்த கல்வி நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அதற்கெல்லாம் வருகை தந்து அவரால் இயன்ற அந்த சக்தியை முழுவதும் எங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். நாம் மறக்கவே முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்காக நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த இளைஞர்களுடைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வருங்காலத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தூண்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மைதான். அதே நேரத்தில் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த இளமை பருவத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மிக துல்லியமாக, அதாவது நல்ல சிந்தித்து அதை பொறுப்போடு செயலாற்றினால் அவருடைய எதிர்காலம் முழுவதும் நன்றாக, அவருடைய ஒரு நல்ல முன்னேற்ற பாதையிலே அவர்களால் செல்ல முடியும். அந்த படிக்கின்ற காலத்தில் 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அந்த படிக்கிற காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த கல்வியில் நாட்டை செலுத்தி படிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான துன்பம் துயரம் இல்லாமல் அவருடைய எதிர்காலம் மிக பிரகாசமா இருக்கும். ஆகவே இளைஞர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிப்படையாக அந்த கல்வி கற்க வேண்டிய காரணத்தில் நல்ல ஒரு மிக கவனமாக தன்னுடைய எண்ணங்களை சிதறவிடாமல் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள், இவருடைய அறிவுரையின்படி கேட்டு அந்த கல்வியை சிறப்பான முறையில் கற்று முடித்தால் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். குறிப்பா அந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது உலகத்தில் சிற்றின்பம் பேரின்பம் 2 இருக்குது. சிற்றின்பம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், சீக்கிரம் அந்த இன்பத்தை போய் பிடிச்சிடலாம், அடைஞ்சிடலாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கூட வராது. பேரின்பம் என்பது மிக தொலைவில் இருக்கும். அது இறைவன் கொடுக்கக்கூடிய அதான் பேரின்பம். அதை கொஞ்சம் தேடி இந்த இளைஞர்கள் நல்ல ஒரு அறநெறியோடு ஒழுக்கத்தோடு
அதனால தேடி அந்த பேரின்பத்தை கண்டுபிடிச்சு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கலாம். குறிப்பா பார்த்தோன்னா எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஐயா நான் படிக்கிற காலத்துல படிக்காம போயிட்டேன், என் கூட உள்ளவங்களாம் எப்படியோ நல்லா இருக்கிறாங்க, நான் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆகவே இளைஞராகிய நீங்கள் கண்டிப்பாக படிக்கின்ற காலத்தை அதாவது விரயமாக்காதபடிக்கு அதை தகுந்த முறையிலே நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசிக்கணும். இன்னைக்கு புத்தக வாசிப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆக புத்தகம் வாசித்து அதன் மூலமாக அறிவை பெற்றவர்கள் இன்றைக்கு அதாவது நல்ல பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய படைப்புகள் எல்லாம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த புத்தக வாசிப்பானது அவ்வளவு முக்கியமானது. ஆக நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக வாசியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்வி கற்க வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் கல்வி கற்று நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதற்குரிய ஏற்பாடு தான் இன்னைக்கு தீபம் செய்திருக்கிறது. ஆகவே தீபமானது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அதனுடைய வெளிச்சம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தீபத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு நேரமே போதாது. அந்த அளவுக்கு நான் செயல்பாடுகளை பார்த்திருக்கிறேன். அதை அந்த தீபத்தை அடிப்படையாக அதற்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாக இருந்து அதற்கு ஒரு நல்ல தூணாக இருந்து அதை ஆரம்பித்து இன்று வரை சீரும் சிறப்புமாக நாளுக்கு நாளாக வளர்ச்சி அடைந்து இந்த தீபமானது எல்லா இடத்திலும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தீப அறக்கட்டளையுடைய பணிகள் வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி அடிக்கடி இவர் சொல்லிட்டு இருக்கார். இவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நானும் ஐயாவும் போயிருந்த போது அப்போதான் தோணுச்சு, இவர் படிக்கணும். இவர் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கார். 25 வருஷமா எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த தனிமையில் பார்வையற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படிப்பட்டவர் என்கிட்ட பேசும்போது இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஐயா சொன்னார். நாங்கள் பொருள் கொடுக்குறோம், வருஷத்துக்கு ஒரு திருப்பு அவங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு 100 பேருக்கு, சாதாரணமான இல்லைங்க, 100 பேருக்கு 2000 ரூபாய்க்கு அந்த இஞ்சி பிறப்பா இந்த ட்ரெயினில் விற்கிறவங்க அவங்க 100 பேரை கூப்பிட்டு இதே மேடையில் கொடுக்குறோம், வருஷந்தோறும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது எனக்கு திடீர்னு ஐயா ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லும்போது ஏன் அறிவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக சொன்னார், நாங்கள் படிக்க ரெடியாக இருக்கிறோம், எங்களை அதை புத்தகமாக கொடுங்க. அப்போ எப்படி படிப்பீங்க அப்படின்னா பிரெய்லின்னர். உடனே அந்த பிரெய்லியை 2 மாதமாக சரியான பணியை செய்து அந்த பிரெய்லி புத்தகத்தை வெளியிட்டோம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து கூட அதற்கான நன்றிகளை வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அந்த பிரெய்லி புத்தகம் இவங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டட் யாராவது அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை இருந்தால் தீபத்தை நீங்க வந்து பண்ணலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நான் இங்க வந்து முதல்ல கத்துக்கிட்டதே இங்க நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சுறுசுறுப்போட ஒரு அம்மையார், அவங்க பேரு மின்னலா. அவ்வளவு சுறுசுறுப்போட எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க. அவங்கள மேடைக்கு அழைச்சிட்டு வாங்க ஐயா, அவர்களுக்கு மரியாதை செலுத்துறோம். நம்ம தினந்தோறும் அதாவது 11 வருடமா இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள பாராட்டுறதும், அந்த ஜோதிமா மலையை பற்றி சில வார்த்தைகள் நீங்க சொல்லி அதற்கு அம்மையாரை வந்து பாராட்டுறதுல நாங்க பெருமை அடைகிறோம். ஒரு நிமிஷம். பயன்கருதா பணி செய்யும் மின்னல் அம்மா அவர்கள் இந்த தீபம் அறக்கட்டளை சுமார் 29 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி இருந்த போதிலும் அவர் எந்த நோக்கத்தோடு அன்று ஆரம்பித்தாரோ அது இன்றும் என்றும் அவ்வண்ணமே நடக்க வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து வாழுகின்ற தயவு உள்ளம்தான் எங்கள் மின்னல் அம்மா. மின்னல் அம்மா வருகின்றவர்களுக்கு ஜீவதயவோடு ஊடி ஜீவகாருண்யம் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒற்றை செயல்பாட்டை தன்னுடைய செயல்பாடாகவே ஏற்றுக்கொண்டு
பயன்கருதாது நேரம் காலம் பார்க்காது தொண்டு அறம் செய்கின்ற எங்கள் மின்னல் அம்மா என்றும் வாழ்க, இன்புற்று வாழ்கவே. எங்கள் தேவதானம் பேட்டையிலே, ஜோதி மாமலையிலே, வள்ளலார் சன்மார்க்க பண்ணையிலே கிராம சேவை நடைபெறுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் முன்முயற்சியும் செய்து பயன்பாடு செய்கின்ற எங்கள் அம்மா மின்னல் அம்மா என்றும் வாழ்க. வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் இன்புற்று வாழ்க வாழ்க, என்றும் இன்புற்று வாழ்க வாழ்க என்று தீபம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர், நிர்வாகிகள், சான்றோர், மேடையிலே அமர்ந்திருக்கும் ஆன்றோர் உள்ளிட்டோர் இந்த நல்ல வேளையிலே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுடைய செயலை பாராட்டி மலர் மாலை அணிவித்து மகிழ்கின்றோம். இந்த நல்ல அருள் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் கொடுக்குறோம். என்ன அப்படின்னீங்கன்னா, என் உடல், அதாவது என் கண்கள் பணிக்குது. எந்த விதமான அரசாங்க உத்தியோகம் கிடையாது, எந்த விதமான பெரிய வருமானமும் கிடையாது. ஒரு சின்ன வீடு, அதில் வாழ்ந்து எங்களுக்கு இந்த ஜோதிமாமலை பணிகள் உங்களுக்கு தெரியும். அதாவது பெரிய விஷயத்தை ஐயா ரொம்ப சிரமத்தோடு பண்ணிகிட்டு இருக்காரு. அதற்கான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா நன்கொடையாளர்களுக்கும் நன்றியை செலுத்துவதோட 1,60,000 ரூபா ஒரே ஷாட்டாக கொடுத்த அந்த அம்மையார் கால் பாதங்களை நாங்கள் விரும்பி சந்தோஷம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமானார் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மின்னல் அம்மா அவர்களினுடைய செயல் வடிவத்திலே அவர்களினுடைய சிந்தனையும் செயலும் ஊக்கமும் வருங்கால எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற வண்ணமாக வள்ளல் பெருமானார் அவர்கள் அவர்களுக்கு, மின்னல் அம்மா அவர்களுக்கு தீர்க்க ஆயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க, அருட்துணையாய் மகிழ்ந்து வாழ்க வாழ்க, தீபம் அறக்கட்டளைக்கு சேவை செய்து வாழ்ந்து மகிழ்க மகிழ்க. தேவதானம் பேட்டையிலே வள்ளலார் சன்மார்க்க பண்ணையிலே வருகின்ற கிராம சேவையை எடுத்து செய்வதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வாழ்க வாழ்க என்று வாழ்த்து மகிழ்கின்றோம் தீபம் அறக்கட்டளையின் சார்பாக. நன்றி. அப்படியே இருக்குமா? ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வெந்த சோறு தின்னோம், நோய் வந்தது, செத்து போயிட்டோம், இது வாழ்க்கை அல்ல. எல்லாரும் தீபம் அறக்கட்டளையை பாராட்டுறீங்க, தீபம் நிறுவனரை பாராட்டுறீங்க. இதுக்கு பின்னாடி தன்னை காட்டிக்கொள்ளாமல், இந்த ரூட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளாமல் வாழ்கின்ற நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் மின்னல் அம்மா. ஏன்னா எல்லார்கிட்டையும் லட்சங்கள் இருக்குது, கோடிகள் இருக்குது, ஆனால் கொடுக்குற குணம் வந்து கம்மியாக இருக்குன்றத என்னுடைய 62 வருஷ அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். இந்த தர்மசாலை ஆரம்பித்ததுலேருந்து 2015 24 நாளில் கட்டப்பட்டது இந்த தர்மசாலை. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சேவை பண்ணிட்டு இருக்காங்க மின்னல் அம்மா. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, அங்கே போயிட்டா மின்னல் அம்மா எங்களை சாப்பிடாம விடமான்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயன்பு கொண்ட அவங்கள நான் பாராட்டுறேன். அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் அவங்க காலில் விழுந்துட்டேன். சிவன் என்ன, நான் பார்க்காத சிவன் எனக்கு எதுக்கு, கண்ணு முன்னாடி பார்க்குற பார்வதி முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ரஜினி ஒரு வரியில எழுதியிருப்பாரு, தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறர்க்கென வாழ்பவன் இறக்கையில் இருக்கிறான்வர். அது மாதிரி நம்ம ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், சம்பாதிச்சோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும் அப்படின்னு இல்லாம அவங்களுடைய வருமானமே கிடையாதுங்க. 1,60,000 ரூபா கொடுக்குறாங்க. எத்தனையோ லட்சங்கள் தீபத்துக்கு வந்திருக்கே பண்ணியிருக்காங்க. அந்த திரும்ப திரும்ப என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்காது. எனக்கு வந்து அதை நன்றி சொல்ல தெரியல. நிஜமாவே அவங்களுடைய பாதம் பணிந்து வணங்குகிறோம். இந்த வானமும் பூமியும் இருக்க போது நம்ம 100 வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டோம். இந்த வானமும் பூமியும் இருக்க போது, சூரியன் சந்திரன் இருக்க போது, நம்ம இந்த உடம்புல இருக்க மாட்டோம்ல. எவ்வளவு வருஷம் இருப்போம்? மிஞ்சி போனா 100 வருஷம்.
ஏழையாரு, பணக்காரனாரு, பியூனாரு, பிரசிடென்டாரு, டாக்டராரு, பேஷண்டாரு, ஆணாரு, பெண்ணாரு, படிச்சவனாரு, படிக்காதவனாரு, இளைஞனாரு, முதியவனாரு, யாரா இருந்தாலும் 100 வருஷத்துக்கு மேல வாழவே முடியாது. அதுக்குள்ள நம்ம செய்யக்கூடிய பணிகள் என்ன? ரெண்டு விஷயத்துல தான் எனக்கு நம்பிக்கை, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு இசை கச்சேரி வச்சிருந்தோம். உள்ள எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம், சிவனை பார்க்கறதுக்காக லைன்ல பெரிய லைன் நின்றுட்டு இருக்கு. அங்கே ஒரு 5 வகையான பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் அப்படி போன உடனே டில்லிபா பையா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தர், எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, அவரை கையை பிடிச்சாரு. கையை பிடிச்சிட்டு நேராக எல்லா பேரிகேடெலாம் தண்டி எடுத்து போய் சிவன் கோயில் உள்ள நிறுத்திட்டார். சிவனுக்கு முன்னாடியே நிறுத்திட்டார். நான் சிவனை பார்க்க விரும்பலை. சிவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் லைனில் இருக்காங்க. ஆனால் அங்கே எடுத்து போய் நிறுத்திட்டாரு. அங்கே போய் நான் கண்ணை மூடி ஜோதியை வணங்கிட்டு வந்தேன். சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் சிலையில இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் மேன்மேட் இல்லையா? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனால் உருவாக்கப்பட்ட கோயில். கடவுள் மனிதனை உருவாக்கினால் மனிதன் கடவுளை உருவாக்குகிறான். சாரி, நான் ரொம்ப டீப்பா போல. கடவுள் மனிதனை உருவாக்கினால் மனிதன் கடவுளை உருவாக்குகிறான். அதற்கு கோவில் என்று பெயர், சர்ச் என்று பெயர், மசூதி என்று பெயர். அங்க வழிபாடு பண்ணான். இப்ப கூட ஓராண்டியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வரோம். எல்லாம் தண்ணி தொளிச்சாங்க, நெத்தியில பொட்டு வச்சாங்க. இது ஒரு பக்தி, அவ்வளவுதான். ஒரு நிம்மதியை தரும், ஒரு நிறைவு தரும், அமைதியை கூட கொடுக்கலாம். சத்தியமாக புண்ணியத்தை தராது. ஒத்துக்கிறீங்களா? சத்தியமாக புண்ணியத்தை தராது. எது புண்ணியம்னா, 2 விஷயம் தான் புண்ணியம். ஒண்ணு, தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை எவன் ஒருவன் இந்த சமுதாயத்திற்கு தருகிறானோ அவன் புண்ணியம் அடைவான். 2வது, நம்மளுடைய உழைப்பு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், நைட்டு வரைக்கும் 24 மணி நேரம், 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை அல்லது பிசினஸ், மீதி 8 மணி நேரம் நம்ம தொண்டு பண்ணணும். 1 மணி நேரம் தொண்டு பண்ணலாம், 2 மணி நேரம் தொண்டு பண்ணலாம். வாங்க, ஜோதி மலையில தொண்டு பண்றதுக்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்கு. ஒரு செங்கல் எடுத்து வைங்களா அந்த கோயில்ல. கடவுள் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ, நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஆன்மா சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட பணிகள் தீபத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த தர்மமும் தொண்டும் நம்மை இறைவனை இடம் கொண்டு போய் சேர்க்கும். நம்மை இறைவனை தேடி செல்ல வேண்டாம், நிறைவு செய்து கொள்கிறோம். நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டாம், இறைவன் நம்மை தேடி வருவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இறைவன் நம்மை தேடி வருவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை மின்னல் அம்மா அவர்களுக்கு, நிஜமாவே மின்னல் தான் அவங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயர்ந்து விட்டது. என்னுள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு தெரியாது, ஜோதி மலையில் பெயர் மட்டுமல்ல சிலையும் உருவாக்கப்படலாம். ரைட், எல்லாம் இறை செயல். நன்றி, சந்தோஷம். அருட்பெருஞ்சோதி, அதாவது தீபம் அறக்கட்டளை ஒரு 29 வருடமா ஐயாவுடைய ஒரு விஷயம் மட்டும் எப்போதுமே உண்டு. சின்ன விஷயம், டம்ளர் கழுவுனா கூட, இலையை எடுத்தா கூட, அரிசி கொடுத்தா கூட, எது கொடுத்தா கூட நன்றி சொல்லாம நாங்க இருந்ததே கிடையாது. அதை கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம் ஐயாவுடைய கருத்துல. அடுத்து